சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ரயில்வே காவல்துறை தலைவரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, கடந்த மார்ச் மாதம் கூட 5 வயது குழந்தை திருடப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில். இப்படியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் குழந்தைகள் திருட்டு மையமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன? சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் 4 வயது சிறுவனான ஸ்ரீதரை மர்ம பெண் ஒருவர் கடத்தி சென்றிருக்கிறார். அது தொடர்பான விசாரணையை ரயில்வே போலீசார் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் அந்த பெண்ணின் புகைப்படத்தை நேற்று ரயில்வே போலீசார் வெளியிட்டார்கள். அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ரயில்வே போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை புறநகரில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் தனிப்படை போலீசார் முகாமிட்டு அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த பெண்ணின் படத்தை கொண்டுள்ள சுவரொட்டியை ஒட்டி அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட இருப்பதாக ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. இந்த விஷயத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் எந்த வகையில் இருந்திருக்கிறது என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை ரயில்வே காவல்துறை ஐஜியிடம் மாநில மனித உரிமை ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது. கார்த்திகேயன். சுப்பிரமணி, குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகளை விற்பது, குழந்தைகளை திருட்டு தொழிலில் ஈடுபடுத்துவது என 2 காரணங்களுக்காக குழந்தைகள் கடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள்? இன்று வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில் ரயில்வே போலீசார் நேற்று அந்த பெண்ணின் புகைப்படத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த படத்தை வைத்து குழந்தைகளை கடத்தி செல்லக்கூடிய அந்த கடத்தல் கும்பல்களின் படத்தை ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் ரயில்வே போலீசார் இன்று ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக சென்னை காவல்துறையின் உதவியையும் அவர்கள் நாடி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள குழந்தைகள் கடத்தல் கும்பலின் புகைப்படத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் ரயில்வே போலீசார்கள். அதை வைத்து நேற்று கண்டெடுக்கப்பட்ட புகைப்படத்தை கடத்தல் கும்பல்கள், அதாவது குழந்தைகள் கடத்தக்கூடிய கும்பல்கள் யார் யார் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்ற பட்டியலையும் தனியாக ரயில்வே போலீசார் ஒன்று தயாரித்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் குழந்தை திருடும் மையமாகத்தான் அது மாறி வருகிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தற்போது வரை புதிய தலைமை தொடர்ந்து இது தொடர்பான செய்தியை வெளியிட்டு வருகிறது. ஆனால் நாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து இது தொடர்பான செய்திகளை சேகரிக்க செல்லும் போதெல்லாம் ரயில்வே போலீசார் நம்மளை புதிய தலைமுறையை தடுக்கும் நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இன்று காலை கூட நாம் நேரலை செய்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயில்வே போலீசார் அதை தடுக்கும் முயற்சி தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கு பற்றிய விவரங்களை சேகரிக்க அவர்கள் தடுத்து வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கார்த்திகேயன், நிச்சயமாக தடுக்கப்பட்டாலும் கூட செய்திகளை முறையாக வழங்க வேண்டியது நமது கடமை. சுப்பிரமணியன், உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி.